முடியாத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல ஒரு அறிவுபூர்வமா விளக்கம் கொடுக்குறீங்க, வாசகமா இருக்கும் சொல்லி. வாசகமே இல்லாத அர்ரஹ்மான் நிறையும் சொல்லுது. அப்ப அறிவுபூர்வமானது இல்லையா? அதையா அல்லாஹ் தஆலா வசமாக கேட்டோம், பதில் சொன்னீங்களா? இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னா நீங்க ஏன் விருதுரை வாங்குவதற்கு முன் நீங்க பேச உங்க வேலையை பார்த்து இருக்க வேண்டியதானே? குர்ஆனுக்கு தவறான விளக்கத்தை ஏன் கொடுக்குறீங்க? அதே போல விவாகரத்து தலாக் விஷயத்துல ஹதீஸ் சுட்டி காட்டணுமே, அதுக்கு இதான் ஆதாரம் சொன்னீங்களா அல்ல தப்புன்னு சொன்னீங்களா? அதுவும் இல்லாம சும்மாவே இருந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ ஃபிக்ஹ் கிதாபை சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கேட்கப்பட்ட கேள்வி தர்ஜமா தானே, ஏன் பதில் சொல்லல? பதில் இல்ல பேசாம நீங்க விட்டு உங்க வேலையை பாருங்க. ஆய்வெல்லாம் வேணாம், ஏன்னா உங்களுக்கு தெரியல. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அமர்வுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிரேக்ல போய் நினைச்சிட்டாங்க, டவுன் ஆகி போச்சா, நான் என்ன சொன்னாலும் சிரிங்க என்ற ஒரு சர்டிபிகேட் ஆலிம் கூட்டங்கள் தானே. ஆனா மக்கள் கேள்வி கேட்பாங்க, சிரிக்கப்படுவாங்க. இந்த கேள்வியெல்லாம் தன்னுடைய குறிய தன்னுடைய பின்துவாரத்தில் எப்படி விடுறன்னு கேட்பாங்கல்ல, அப்பவும் சரிங்க. சரி சொல்லிக் கொடு, அதாவது விஷயத்துக்கு சிரிச்சா பரவாயில்ல, பார்த்தாலே தெரியுது இது செயற்கையாக சொல்லி கொடுத்து செட்டிங்னு தெரியற அளவுக்கு இருக்கிறது. சரி, அடுத்து அதனால என்னென்ன கரெக்டா போறோம்னு காட்டுறாங்களாம். இவ்வளவு கேட்டான பதில் சொல்லாம முடிக்கிறாரு, நம்ம சிரிக்கலாமா? வெக்கமுல வரணும் சொல்றேன். சரி, அடுத்து என்ன சொல்றேன்னு கேட்டா, இப்ப நமக்கு தான் இந்த மதுஹப்ல உள்ளதை ரொம்ப ஒரு ரசனையா சொல்லி கூட குறைய சொல்லிட்டோங்கிறாங்கல்ல, அதனால இயற்கை சாதாரணமா அவங்களே சொல்லட்டும்ங்கிறதுக்காக கொடுத்துருவோம். இதுக்கு தயவு செய்து அடுத்த சிட்டிங்கள அது கொடுங்க. இதை நீங்க பொருள் செஞ்சு சொல்லுங்க. இதுக்கு நேரடியா இதுக்குள்ள வாசகத்துக்கு பொருள் செஞ்சு இந்த மக்களுக்கு சொல்லி, நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேணாம், பொருள் செஞ்சு சொல்லி கொடுங்க. ஒரு வரி கூட விடாம, ஒரு வார்த்தை கூட விடாம, மஞ்சள் கலர்ல அண்டர்லைன் மார்க்கர் பண்ணிருக்கோம்ல, அதை மட்டும் நீங்க மொழிபெயர்த்து கொடுத்துருங்க. அப்ப தெரிஞ்சிடும் இந்த மதுஹப்ல எப்படிலாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. நாங்க தான் கூட குறைய சிரிக்கிற மாதிரி சொல்றோம்ல, நீங்க எப்படி பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவீங்களோ அந்த மாதிரியான ஸ்டைல் என்ன செய்யுங்க, எங்க மக்களும் சிரிக்காத வகையில சொல்லுங்க. சரி, அடுத்ததாக என்னது சரி போறோம், வசனத்துக்கு கேள்வி கிண்டல் பண்றது அவங்க தான் ஆகி போச்சு, நம்ம கேள்வி பண்ணல. நீங்க சொல்ற அர்த்த பிரகாரம் கேள்வி கிண்டல் வரும், அப்படி அர்த்தம் வைக்காதீங்க, அப்படிதான் சொல்றோம். உடனே அப்ப 8 மலக்குகள் தூக்குவார்கள் என்று கேள்வி பண்ணுகிறான்னு எங்க பார்த்தோம்? இல்லையே, நாங்க தான் அரிசி அல்ல இல்லைங்கிறோமே. அப்ப அல்லாஹ் மலக்குகள் தூக்குறான்னு எப்படி வரும்? அந்த அதுல அரசியல் அல்ல இல்லைன்றா. அப்ப இறைவன் இங்கும் இருக்கிறான் அங்கும் இருக்கிறான், அரிசிலும் இருக்கிறான். சரி சரி, இப்படி எல்லாம் முரண், அது அரசியல் இல்ல அரசியல் இருக்கான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இருங்க, இதுவரைக்கும் அவர்கள் 17 விஷயங்களை பேசும்போது சொல்லிக்கிறார். இதுவரைக்கும் 17 விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி வரிசையாக ஒன்னொன்னா தான் கேட்கிறேன். அது சொல்ல இது சொல்லுங்கிறாங்க, வரிசையா 7க்கு சொல்லி இருக்கிறேன். அந்த 7ல கலாலா கேட்டோம், பதில் சொல்லல. தொடை விஷயத்துக்கு கேட்டோம், தொடை விஷயத்துல மறைக்கிறது சரியா சரியில்லையாங்கிற சர்ச்சையை நீங்க கிளப்பல. என்ன கிளப்புனீங்க? இது ஒரு அசிங்க ஆபாசங்கிற கோணத்துல நீ கேட்டீங்களே தவிர உங்க கேள்வி என்ன, இப்படிலாம் அசிங்கமா சொல்லலாமான்னு கேக்குறீங்க. அப்படின்னா நீங்க அதை சொல்லாம இருக்கணும். இது சரியா தவறாங்கிற ஆர்குமெண்ட் என்ன வாதத்தை பண்ணுங்க. தொடையை மறைக்கிறதுக்கு உள்ள ஆதாரத்தை நீங்க வைங்க, மறைக்க அது வேற விஷயம். நீங்க கேட்ட கேள்வி என்ன, உங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னீங்க. அசிங்கமா இருக்குன்னா உங்க இமாம்கள் அப்படி சொல்லலன்னு வேற சொன்னீங்க. அதுக்கு தான் இந்த இமாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு காட்டணுமே தவிர மாலிகி இமாம நாங்க ஆதாரமா காட்டவே இல்லையே. ஆதாரம்டா காட்டணும், நீங்க ஆதாரமும் கேட்கலையே. இமாம்லாம் அப்படி சொல்லல, இவங்க தான் சொல்லிவிட்டாங்க. அப்படி கேட்டா என்னத்தை காட்டுவாங்க? அதுதான் காட்டுவாங்க. அது ஒரு விஷயம். யூசுப் நபி விஷயத்துக்கு ஜலாலைனை காட்டணுங்கிறாங்க. யூசுப் விஷயம் ஆதாரத்துக்கு காட்டுறோம். எது காட்டுறோம்? உங்களை அசிங்கமா நபியை பத்தி எழுதி விட்டார்கள், நபி நாடுவாரா, ஒரு நபி எவ்வளவு கண்ணியமானவர், அவரை பத்தி எழுதா அப்படிலாம் கேட்டீங்கல்ல. அதே மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காருங்கும் போது அவரையா நீங்க கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு தான் கேட்கிறோம், அது ஆதாரத்துக்கு நான் கேட்கவில்லை. ஜலாலைன்ல இது எழுதியிருக்கிறாரு. முதல்ல தப்சீருக்கு என்ன முட்டு கொடுத்தாங்க? தப்சீர் நான் ஆதரிச்சு எழுதியிருக்கிறாங்க. தகவல் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஜலாலைன்ல ஆதரிச்சு எழுதியிருக்கிறார். முதல்ல ஒரு தப்சீர் எடுத்து காட்டும்போது என்ன பண்ணாங்க? அவர் பல தகவல்களை சொல்லிவிட்டு போகும்போது அதையும் பதிவு பண்ணி விட்டார். அது அவர் ஆதரிச்சாரான்னு கேட்டாங்க. இப்ப ஜலாலைன்னு ஆதரிச்சு எழுதியிருக்கிறாரு, அதுக்கு என்ன மாட்டிக்கிட்டாச்சு. ஆதரிச்சு எழுதியிருக்கிறார்கள், தப்சீர்ல இருக்கா தப்சீர்ல இருக்கான்னு கேட்டாங்களா, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யறது? எழுத்துக்கள் இருக்குது. என்ன எழுத்து? ஷேக் அப்துல்லா ஜமாலி அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் இருக்குது. அந்த எழுத்துல மதுஹப் நூல் வருமா வராதா? அப்ப ஏன் தப்சீர்னு போட்டீங்க அப்படின்னு கேட்டா, தப்சீர்ங்கிறது முக்கியத்துவப்படுத்தி நீங்க சொன்னதுனால தப்சீரை நாங்க போட்டிருக்கிறோம். தப்சீர்ல இருக்கு, காட்டியாச்சு. எழுத்து காட்டாம இருப்போமா? அப்ப நீங்க எழுத்து கண்டு போடுறீங்க, ஒத்துக்கிட்டீங்க. வேற என்ன எழுத்து இருக்குங்க? 2 பேர் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய எழுத்துங்கிற வேற என்ன? உங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய எழுத்து என்பது வேற என்ன?
அப்ப நீங்க என்ன செய்யணும், வெளியிட்டாங்க மதுஹபை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, நீங்க சொன்ன நூல்கள் எங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது இல்லைன்னு எழுதி தந்துருங்க, அதுல இருந்து காட்ட மாட்டோம். டாபிக் முடிஞ்சு இந்த கிதாபை நாங்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை, என்னென்ன கிதாபுல காட்டியிருந்தீங்களோ அது எங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கிதாபு இல்லைன்னு சொல்லி போடுங்க, எழுதி தரணும். அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், பேசாம இருக்கலாம். தராத வரைக்கும் உங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட எழுத்து என்பதுல சந்தேகம் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, மல்லபத்துக்குள்ள பயங்கரமா வாசிக்கிறது தான் சிரிப்பு விட்டாங்க. என்ன வாசிக்கிறாங்க, அதுல என்ன இருக்குன்னா, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஜக்காத்துங்கிற தலைப்பு, அதுல ஜக்காத்து இருக்குங்கிறாங்க. நான் என்ன கேட்டேன், அந்த பாரா எந்த பாராவில் முதல் பாராவுல ஒரு வசனத்தை சொல்லி இது முஸ்லிம் அல்லா ஜக்காத்து கொடுக்கலாம்னு சொல்லுகிறதுன்னு சொல்லி 960 போட்டு ஒரு பாராவை முடிச்சிட்டோம். உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக என்பது இத்தகையோரையே குறிக்கிறது. பகைமை பாராட்டும் முஸ்லிம் அல்லாதவர்கள் பகைமையை கைவிடுவார்கள் என்றால் அத்தகையோருக்கும் கொடுக்கலாம், ஜக்காத்து கொடுக்கலாம் எழுதல, கொடுக்கலாம். உள்ளங்கள் ஈர்க்கப்பட என்பதில் இவர்கள் அடங்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு வழங்கியுள்ளார்கள். இதுல என்ன இருக்குது, இதான் முஸ்லிம் போட்டிருக்கிறோம். அப்ப இதுல என்ன குறிப்பிடுறோம் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கள் பிற மதத்தவருடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஒரு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இங்கதான் இருக்கான்னு நான் கேட்டேன்னா, தலைப்புல வந்துகிட்டு ஜக்காத்துன்னு ஒரு தலைப்பு போட்டா கீழே 1000 விஷயங்கள் இருக்கும். எந்த பாராவில் கேள்வி கேட்டீர்களோ அந்த பாராவில் இருக்குதான்னு நான் கேட்டேனா, தலைப்புல கேட்டேனா, நான் கேட்டது என்னங்கிற அவர் கவனிக்காம உங்க இதை நீங்க படிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. நான் படிச்சு தான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க எந்த பாராவை படிச்சு சொன்னீங்களோ ஒவ்வொன்றையும் கேட்டீங்களோ, லில்லாஹி சூரத்தும் வார்த்தை இருக்குதா, வார்த்தையை காட்டினா கூட அதுக்கு வேற அர்த்தம் நீங்களே, வார்த்தையை காட்டுங்க, எனக்கு என்னுடைய பேச்சில இருந்து வாதம் காட்டுறதா இருந்தா இவ்வாறுனா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதற்கு அது ஆதாரம். அதே நேரத்தில் ஃபிக்ஹ் கிதாபுல எதிர்கேள்வி தான் இது. ஃபிக்ஹ் கிதாபுல காபிர்கள் கொடுக்கலான்னு எழுதி இருக்கிறாங்களே, அதையும் சேர்த்து கண்டிக்கணும்ல, நீங்க அதையும் சேர்த்து சொன்னேன், அதுக்கு நீங்க வாயை திறக்கவில்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, அலிஃப் லாம் மீம் 7 சொல்லி நசாய், 8வது நசாய், அது பெரிய மேட்டர்ல சொல்லி விட்டாச்சு. 9வது அவங்க கேள்வி வரிசையா தான் வந்துகிட்டு இருக்கிறேன். அலிஃப் லாம் மீம், அந்த அலிஃப் லாம் மீம்ங்கிற விஷயத்துக்கு சொல்றாங்க. அலிஃப் லாம் மீம்ங்கிற விஷயத்துல என்ன எழுதி இருக்கிறோம், இந்த அலிஃப் லாம் மீம் என்பது அலிஃபு லாமு மீமு 3 எழுத்து. இந்த எழுத்துக்களுக்கு எந்த மொழியிலையும் அர்த்தம் கிடையாது. அலிஃபுன்னு தான் அர்த்தமே தவிர அதுக்கு ஒரு கருத்து கிடையாது. ஆனாண்டா ஆனாதான், மானாண்டா மானாதான், எஸ்னா எஸ் தான். ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு எழுத்து இருந்தா அந்த எழுத்தை குறிக்கும். கழுத குதிரை மாதிரி ஒரு பொருளை எல்லாம் அது என்ன செய்யாது, குறிக்காது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அலிஃபு ஒரு எழுத்து அல்லாஹ் சொல்றான், லாமு ஒரு எழுத்தை சொல்றான், மீம் ஒரு எழுத்து சொல்றான். இந்த 3 எழுத்து அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னால் இதை அன்றைக்கு மாற்று மதத்தில் உள்ளவங்க ஆட்சேபனை செய்திருப்பார்கள். ஒருத்தர் ஆட்சேபனை செய்யலை என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் நடைமுறை அன்றைய பண்டிதர்கள்ட்ட இருந்திருக்கு என்று விளங்குகிறது. விளங்குதுன்னு நான் எழுதுறேன், அதுல இருந்து விளங்குறேன். இதுல இருந்து விளங்க இயலுமா இயலாதான், நாங்க தான் புடிவாதமா விளங்கிட்டோம்னு சொன்னா நீங்க எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய கால இயாலிங்கிற அறிஞர் ஃபத்துல் பாரிலையும் எடுத்து எழுதுறாரு, லுபாபுலையும் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, அன்ன லவுலா அன்னல் அரப கானு யாரிஃபூன அன்னலஹா மதுலூலன் முத்ததாவலன் பைனஹும். இந்த அலிஃபு லாமு மீமு போன்ற இது மாதிரியான சொற்பிரயோகங்களுக்கு அவர்கள் நடைமுறையில் இருந்த ஒரு கருத்து இல்லாமல் இருந்தால் லகானு அவ்வளமன் அன்கர தாலிக்க அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக ஆட்சேபித்திருப்பார்கள். அலிஃபு லாம் மீம் இந்த மாதிரியான ஒரு சொற்பிரயோகம் அந்த மக்கள்கிட்ட இல்லாம இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சேபித்திருக்கிறார்கள். பல் தலா அலைஹிம் சாது வ ஹாமீம் வ ஃபுஸ்ஸிலத் வ கைரஹா, அதாவது சாது ஹாமீமு ஃபுஸ்ஸிலத் இன்னும் அது அல்லாஹ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். ஃபலம் யுன்கிரு தாலிக, அவர்கள் எவரும் மறுக்கவில்லை. பல் சர்ரஹு பித் தஸ்லீமி லஹு ஃபில் பலாகா, இதனுடைய இலக்கிய தன்மையை அவர்கள் ஒப்புக்கொண்டு வெளிப்படுத்தினார்கள். என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறானா, ஃபதல்ல அலா அன்னஹு கான அம்ரன் மஅரூஃபன் பைனஹும் லா இன்கார ஃபீஹி, இது அவர்கள் மத்தியிலே நடைமுறையில் இருந்த விளங்கப்பட்ட ஒரு வழக்கமாக இருந்தது, இதில் எவரும் மறுக்க முடியாது அப்படின்னு காலியால் சொல்றாரு. அதுபோக 20 விதமான சொற்களை இதுல சொல்றாங்க. இந்த 20 கருத்து சொன்னவங்களும் ஞானம் இல்லாமல், அறிவு இல்லாமல், விவரம் இல்லாமல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன செய்யறாரு, ஹஸ்ஸல் அலி ஃபீஹா 20 கவுலன் வஸியத், 20க்கு மேற்பட்ட சொற்களை இந்த அலிஃப் லாம் மீம் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்கள். வலா யாரிஃபு அஹதன் யஹ்கும் அலைஹா பிஇல்மின், அறிவு கொண்டு ஒருவரும் அதுக்கு முடிவு சொன்னதாக தெரியவில்லை, நான் இதுதான் சரியானதாக அறிவு கேட்டதா இருக்குன்னு சொல்லிட்டு காலியால் சொல்றாரு. இதுதான் இவருடைய பின்பற்றி அல்ல, இந்த கருத்தை நானும் எழுதியிருக்கிறேன், இது அறிவுக்கு பொருத்தமானது. அலிஃப் லாம் மீம் யார் ஆட்சேபிக்கல, இதுல என்ன கேள்வி கேட்டீங்க, என்ன இதுக்கு பதில் சொன்ன என்ன இருக்குது, இது கவிஞர் சொன்னாரான்னு கேட்கணுங்கிறீங்க. கவிஞர்கள் தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்குதா? அப்ப 7 கவிதை